guys, welcome to சாய்ஸ் கிச்சன். இன்னைக்கு சாய்ஸ் கிச்சன்ல என்ன ப்ரிப்பேர் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரான் ஃப்ரை தான். ப்ரான் ஃப்ரைனா வேற எதுவும் இல்ல, செம்மீன் ஃப்ரை இல்லைன்னா வந்து எறா ஃப்ரைன்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கு ஒரு 1/2 kg வந்து ப்ரான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து அதுல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், அது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட், ஒரு 1/2 லெமன் புழிஞ்சுக்கிறேன். சரியா, இது புழிஞ்சு ஒரு 2 கருவேப்பிலையை போட்டு நல்லா வந்து கையால நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணதுக்கு வைக்கணும். சரியா, ஒரு 20 மினிட்ஸ் வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து அந்த மசாலா எல்லாம் அந்த இதுல வந்து ப்ரான்ல வந்து நல்லா இறங்கும். சரியா, கறிவேப்பிலை எவ்வளவு வேணா போட்டுக்கோங்க, இந்த ஃபிளேவர் சூப்பரா இருக்கும். சோ இந்த கண்டிஷன்ல இருக்கு. சரியா, சோ இந்த கண்டிஷன்ல நமக்கு இன்கிரீடியன்ஸ் என்ன பார்க்கலாம். மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், பெப்பர் பவுடர், கரம் மசாலா, மல்லித்தூள். அது இல்லாம பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய், தக்காளி, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், கறிவேப்பிலை, தேங்காய் கொத்து. ஆனா சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், கறிவேப்பிலையும் நிறைய எடுத்துக்கிறேன் நானு. என்னன்னா அந்த பிளேவர் வந்து உண்மையிலே நல்லா இருக்கும். பெரிய வெங்காயம் 2 வாட்டியா போடணும். அதை இப்ப எங்கெங்க போடணும்னு கிளியரா பாத்துக்கோங்க. சரியா, சோ தவால வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊத்தி, நான் இது வந்து தேங்காய் எண்ணெயில தான் சமைக்கிறேன். எனக்கு அந்த பிளேவர் பிடிக்கும். நான் நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டைம்ல வந்து ப்ரான் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டு ஒரு 1 மினிட் தான் ஃப்ரை பண்ணணும். ரொம்ப டீப் ஃப்ரை எல்லாம் பண்ண தேவையில்லை. ஏன்னா ப்ரான் வந்துட்டு ரொம்ப ஃப்ரை ஆனா அது ஒரு ரப்பர் மாதிரி ஆயிடும், ஓவர் குக் ஆகக்கூடாது. ஸோ அதனால ஜஸ்ட் ஒன்று இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி போட்டு இந்த கண்டிஷன்ல எடுத்து வச்சுக்கோங்க. அது இந்த டைம்ல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இதே எண்ணெயில நம்ம வந்து தேங்காய் கொத்தை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணலாம், இல்லைன்னா ஜஸ்ட் வந்து ஃப்ரை பண்ணி கூட எடுக்கலாம். ஒரு சிலர் வந்து குழம்பு முடியற டைம்ல கூட போடுவாங்க. ஸோ நான் வந்து இந்த டைம்ல போட்டு ஜஸ்ட் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இது பாருங்க இந்த டைம்ல இருக்கு. ஆக்சுவலி வந்து நான் ப்ரான் போடுறதுக்கு முன்னாடியே வந்து தேங்காய் கொத்து ஃப்ரை பண்ண நினைச்சேன், மறந்துட்டேன். சோ இதே எண்ணெயில நம்ம என்ன பண்ண போறோம்னா கறிவேப்பிலை இன்னும் ஒரு 2 கொத்து அள்ளி போட போறோம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி வந்து இந்த ப்ரான்ல மட்டுமே கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டோம்னா அந்த ஃபிளேவரும் அந்த ஸ்மெல்லும் நல்லா இருக்கும். தேங்காய் எண்ணெய் செஞ்சா இன்னும் நல்லா இருக்கும். மஸ்டா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். இந்த டைம்ல வந்து நம்ம இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி வச்சிருக்கிறதும் போக ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். ஏன்னா நான் 1/2 kg ப்ரான் தானே செய்ய போறோம். ஸோ அந்த டைம்ல ஓகேவா, இது நல்லா வதங்கணும். அந்த பச்சை வாடையில போடணும். அதனால சிம்மில் வச்சுக்கோங்க தயவு செஞ்சு. ஏன்னா நான் எப்பவுமே சொல்றதா, மசாலா கரைஞ்சுன்னா குழம்பு டேஸ்டே மாறி போயிடும். சின்ன வெங்காயம் ஃபர்ஸ்ட்லயே போடுறேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போடலாம், ஒன்றும் இல்லை. ஆனா சின்ன வெங்காயம் கொஞ்சம் நான் பெருசா கட் பண்ணதுனால கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் பெரிய வெங்காயம் போடலான்னு சொல்லிட்டு ஒரு 1 to 2 மினிட்ஸ் கொஞ்சம் வதக்குறேன். ஸோ வதங்கி ஒரு ஜஸ்ட் ஒன்று வதங்கினதும் நமக்கு அந்த டைம்ல வந்து பெரிய வெங்காயம் போடலாம். பெரிய வெங்காயம் இன்னும் பாதி நான் எடுத்து வச்சிருக்கேன், அது எப்ப போடணும்னு நான் கிளியரா சொல்றேன். ஸோ இது நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கினதும் நம்ம வந்து அடுத்தது என்ன பண்ண போறோம்னா ஒரு 2 தக்காளி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். கட் பண்ணி தக்காளி வந்து நீங்க வந்து கொஞ்சம் அதிகமா போடலாம். ஆனா நான் லெமன் ஊத்துறதுனால வந்து ரொம்ப புளிப்பாயிடும். அதனால வந்து அதை பேலன்ஸ் பண்றதுக்கு 2 தக்காளி சின்ன தக்காளியா கட் பண்ணி நான் போட்டுக்கிறேன். இந்த டைம்ல வந்து நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் ஒரு 1 to 3 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் மூடி வச்சு வேக வச்சுன்னா அந்த தக்காளி எல்லாம் நல்லா வந்து வெந்து உடைஞ்சிடும். மசாலா போடுற பருவம் ஆயிடும். சரியா, ஸோ பாருங்க ஒரு 2 மினிட்ஸ்ல வந்து நமக்கு மசாலா போட வேண்டிய டைம் வந்துடுச்சு. ஸோ பாருங்க இப்போ வந்து அந்த தக்காளி இன்னும் கொஞ்சம் வேகணும். அது இப்போ கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. ஸோ மல்லித்தூள் போட்டிருக்கேன், கரம் மசாலா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா பெப்பர் வந்து இது எல்லாமே 1/2 டேபிள் ஸ்பூன் தான். பெப்பர் மட்டும் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா பெப்பர் போட்டாதான் அந்த ஒரு டேஸ்ட் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ பெப்பர் வந்து ஆக்சுவலி நம்மளோட உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஓகேவா, கொஞ்சம் வதங்கினதும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற அந்த ப்ரான் இதுல எடுத்து கொட்டி ஒரு 2-3 கிளறி விடணும். கரெக்டுன்னா எல்லா ப்ரான்லும் வந்து நம்ம இந்த ஃப்ரை பண்ண மசாலா ஒட்டிக்கும். பாருங்க உங்களுக்கே தெரியுது, நல்லா எல்லா ஏரியாலும் இந்த மசாலா தடவி வச்சிருக்கிற மாதிரியே இருக்கு. இந்த டைம்ல வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்து நான் தண்ணி ஊத்த போறோம். ஏன்னா கொஞ்சம் எனக்கு கிரேவி, கொஞ்சம் கிரேவி இல்ல, கொஞ்சம் ரொம்ப டீப் ஃப்ரை வேணாம்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் தண்ணி ஊத்துனா கொஞ்சம் கரெக்டா வேவறதுக்கும் அந்த மசாலா எல்லாத்துல பிடிக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கும். அதனால ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா கிண்டி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து மறுபடியும் வேக வைக்க போறோம்.
இது இந்த கண்டிஷன்ல தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் என்னென்ன போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து இந்த கிரேவிக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கறது எல்லாமே இனி பண்ற போறதா இது வரைக்கும் நம்ம எல்லாருமே பண்ணோம். இனிமே பண்ண போறது தான் வந்து இந்த கிரேவிக்கே டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு என்னென்ன போடணும்னு பார்க்கலாமா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வெங்காயம் ஒரு பாதி தனியா வச்சிருக்கல, அது போடணும். அது இல்லாம பாத்தீங்கன்னா கறிவேப்பிலை இன்னும் கொஞ்சம் போடணும். சோ அது இல்லாம வந்து தேங்காய் கொத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் போடணும். இது மூணும் தான் நாம இப்ப போட போறது. சரியா? வேற ஒண்ணுமே இல்ல. இந்த டைம்ல வெங்காயம் ஏன் போடணும்னா, வெங்காயம் நல்லா வதக்கி போடுறது நார்மலா ஒரு டேஸ்ட். ஆனா வெங்காயம் எல்லாம் வதக்கி குழம்பு ரெடி ஆகிற டைம்ல இன்னும் பச்சை வெங்காயத்தை போட்டுனா அந்த சாப்பிடும் போது அந்த கிரேவியோட அந்த சின்ன ஒரு வெங்காயம் கடிக்கும் போது உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்குங்க. சோ அப்ப இதுதான் வந்து தேங்காய் குத்தை நான் சொன்னல, தேங்காய் குத்தை நான் இப்பதான் போட்டேன். சரியா? இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெங்காயம் பாருங்க சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டிருக்கேன். இது சீக்கிரமா வெந்துரும். ஒரு 1 minute வந்து மூடி வச்சாலே அது வெந்துரும். அந்த மாதிரி சின்ன குட்டி குட்டியா கட் பண்ணியிருக்கேன். கறிவேப்பிலை மறுபடியும் ஃபிளேவருக்கு போட்டிருக்கேன். இன்னொரு 2 minutes கிண்டி விட்டு மூடி விட்டேன்னா நம்மளோட ப்ரான் ஃப்ரை, சூப்பரான ப்ரான் ஃப்ரை ரெடியா இருக்கு. பார்க்கும் போதே வந்து ஸ்மெல் இருக்கே, சொல்லவே தேவையில்லை. ஏன்னா தேங்காய் எண்ணெய்க்கும் அதுக்கும் வேற லெவல்ல இருக்கும். மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாய்ஸ் கிச்சன். பாய்.